ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 16/12/2023 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் கார்த்திகை மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சதுர்த்தி திதி இரவு 11:10 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திராடம் நட்சத்திரம் காலை 9:30 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து திருவோணம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு துருவம் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில் 9:43 வரைக்கும் கொடுத்துருக்கா. அதனைத் தொடர்ந்து வியாகாத்தம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. இன்னைக்கு கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி திதி என்பது இருப்பதனாலே இன்றைய தினத்திலே அந்த சதுர்த்தி விரதம் அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா, அந்த சதுர்த்தி விரதம் என்பதை பஞ்சாங்கத்திலே கொடுத்திருக்கிறார்கள். இது போக இன்றைய தினம் காலை 9:30 நமக்கு வந்து ஸ்ரவண நட்சத்திரம்ங்கிறது வந்துடுறதுனாலே அந்த திருவோண நட்சத்திரத்தை முன்னிட்டு அந்த ஸ்ரவண விரதம் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருப்பா இல்லையா, அதுவும் இந்த நாளிலேயே இருக்க வேண்டியது. இது போக இன்றைய தினம் ஷடசீதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. இது என்ன ஷடசீதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மார்கழி மாதத்தினுடைய பிறப்பிலே செய்ய வேண்டிய, அதாவது தனுர் மாத புண்ணிய காலம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஷடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவா. இந்த தனுர் ரவி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைய தினம் இரவு 9:47 நடக்கிறது அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக இன்றைய தினம் அந்த மார்கழி மாதமானது இரவு 9:47 பிறக்குதுன்னு கொடுத்துருப்பா. இன்னும் நம்ம திருக்கணித பஞ்சாங்கத்தில் பார்த்தோம்னா மத்தியானம் 3:10 பிறந்துருதுன்னு கொடுத்துருப்பா. எந்த பஞ்சாங்க ரீதியாக இருந்தாலும் இன்றைய தினம் இரவு பொழுதிற்குள்ளாகவே, அதாவது நம்ம வாக்கிய பஞ்சாங்க கணக்கில் எடுத்துட்டா கூட ராத்திரி 9:47 மாசம் பிறக்குதுன்னு சொல்லியிருந்தா கூட அந்த அர்த்தராத்திரி அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வச்சிருப்பா. அந்த அர்த்தராத்திரிக்கு முன்னாடி இந்த மாசம் பிறந்து விட்டால் அந்த ஷடசீதியினை இன்றைய தினத்திலேயே செய்து கொள்ள வேண்டியது. ஆக நாளைக்குத்தானே மாசப்பிறப்பு, நம்ம நாளைக்குத்தானே மாசப்பிறப்பு தர்ப்பணத்தை பண்ணணும்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நாளைய தினம் மாதம் என்பது பிறந்தாலும், நாளைய தினம் சூரிய உதய நேரத்திலே தனுர் மாதம் என்பது இருந்தாலும் இன்றைய தினத்திலேயே அந்த தனுர்மாத பிறப்பிற்குரிய அந்த ஷடசீதி புண்ணியகால தர்ப்பணத்தை செய்துவிட வேண்டியது. இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரை நல்ல நேரம், மாலை 5 மணி முதல் 6 மணி வரை நல்ல நேரமே. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே விதுர நீதி அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா, அந்த வரிசையிலே இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, தெய்வம் நம்மை எப்படி காக்கிறது அப்படிங்கிறத பற்றி விதுரர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த நீதி வாக்கியத்தினைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். விதுரர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். நதேவா எஷ்டி மாதாய ரக்ஷந்தி பசு பாலவத் யம் து ரக்ஷிதம் இச்சந்தி புத்தையா சம்யோஜயந்தி தம் அப்படின்னு சொல்றார். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் தேவா, அதாவது எந்த தேவர்களுமே இந்த எஷ்டி மாதாய, எஷ்டின்னு சொன்னா கோல், இந்த கோலை வச்சுட்டு அதாவது ஒரு குச்சியை வச்சுட்டு மேய்ப்பா இல்லையா, ஒரு தடி எடுத்து கால்நடைகளை மேய்ப்பது போல் எந்த தேவர்களுமே நம்மை மேய்ப்பது இல்லை அப்படின்னு சொல்றார். அதாவது பசு பாலவத்து, பசுன்னு சொன்னா மிருகம், ஆடு மாடெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பசுக்களை பாலிப்பது போல, அதாவது இந்த பசுக்களை காப்பாற்றுவது போல அவர்களை காப்பதற்காக கையில் என்ன வச்சுட்டு இருப்பா, ஒரு கோல் வச்சுட்டு இருப்பா, ஒரு தடியை வச்சுட்டு தானே இப்படி இப்படி மேய்ச்சலுக்கு வச்சுட்டு இருப்பா இல்லையா, அதுபோல எந்த தேவர்களுமே நம்மை மேய்ப்பது கிடையாது. இதை மாதிரி அந்த கோலை வச்சுட்டு தான் நம்மை காக்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்படி தெரியுமா காக்கிறார்களாம், அறிவால் நல்வழிப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றார். ரக்ஷிது மிச்சந்தி புத்தையா அப்படின்னு சொல்றார். நல்ல புத்தியின் மூலமாக நமக்கு நல் புத்தியை கொடுத்து அந்த அறிவின் மூலமாக, நல்ல அறிவின் மூலமாகத்தான் நம்மை பாதுகாக்கிறார்கள், நம்மை நல்வழிப்படுத்துகிறார்கள் சொல்லி விதுரர் சொல்றாராம். ஒவ்வொரு அங்கத்திலுமே, நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்திலுமே தேவர்கள்தான் இயக்குகின்ற சக்தியாக இருந்து நம்முடைய உள் அறிவினை தூண்டி
புத்தி, ஒவ்வொரு அங்கத்திலுமே தேவர்கள் இருக்கான்னு சொன்னால் நம்முடைய மூளைன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்முடைய சிந்தனைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சிந்தனையையும் தேவர்கள் தான் இயக்குகிறார்கள், நம்முடைய இதயத்தையும் தேவர்கள் தான் இயக்குகிறார்கள். இது போன்ற உள்ளறிவினை தூண்டி உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, ஒரு இன்ட்யூஷன் சொல்லுவோம். இந்த இன்ட்யூஷன் நமக்கு சொல்லிடுச்சுன்னா நீ பண்ணு, இந்த விஷயத்தை பண்ணு, தயங்காம பண்ணுன்னு சொல்றா இல்லையா, அந்த இன்ட்யூஷனை தரக்கூடியது, அந்த உள்ளார்ந்த அறிவினை தரக்கூடியது தேவர்கள். அது நல்லறிவாக நமக்கு அமைய வேண்டும். அதனை எனக்கு நல்லபடியாக என்னுடைய புத்தியானது நல்ல வழியிலே செல்ல வேண்டும் என்பதைத்தான் நாம் இறைவனிடத்திலே பிரார்த்தனையாக வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, என் பக்கத்திலேயே இருந்து காப்பாத்துன்னு சொன்னா ஆடு மாடை காப்பாற்றுற மாதிரி கையில் ஒரு தடியை வச்சுட்டு நம்மளை காப்பாற்ற மாட்டார். நமக்கான நல்ல அறிவினை கொடுத்துத்தான் நம்மளை இறைவன் காப்பாற்றுவார்னு சொல்லி விதுரர் தன்னுடைய நீதி சாஸ்திரத்தில் அழகாவே சொல்லியிருக்கார். அடுத்த லைன்ல சொல்றார் பாருங்கோ, யதா யதாஹி புருஷா கல்யாணே குருதே மனஹா ததா ததாஸ்ய சர்வார்த்தாக சித்தயந்தே நாத்திர சம்சயா அப்படின்னு சொல்றார். இதற்கு என்ன அர்த்தம்னு சொல்ல பார்த்தோம்னா, யதா யதாஹி புருஷா, அதாவது ஒரு மனிதன் எந்த அளவிற்கு கல்யாணே குருதே மனஹான்னு சொல்றார், மங்களகரமான நற்செயல்களில் ஈடுபடுகிறானோ அந்த மனிதனுடைய சிந்தனையானது ஒரு மங்களகரமான நற்செயல்களை தூண்டுவதற்கு அவனுடைய மனமானது துணை புரிகிறதோ அந்த அளவிற்கு ததா ததாஸ்ய சர்வார்த்தாகான்னு சொல்றார். அந்த அளவிற்கு அவன் நாடியது அனைத்துமே அவனுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லைன்னு சொல்றார். நாத்திர சம்சயா அப்படிங்கிறார், சந்தேகமே கிடையாது. அதாவது அவன் எதை நோக்கி செயல்படுகிறானோ அதுவாகவே அவன் ஆகிவிடுகிறான். அவனுடைய சிந்தனையானது நல்வழியிலே சென்றால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் நல்லதாகவே அமையும். அவனுடைய சிந்தனையானது தீய வழியிலே சென்றால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் அது தீயவேகத்தானே இருக்கும் அப்படிங்கிறத தான் விதுரர் தெளிவாகவே சொல்றார். ஆக இது அத்தனையுமே நம்மிடத்தில் தான் இருக்கிறது. நம்ம தான் நம்முடைய சிந்தனையை, நம்முடைய அறிவினை நல்வழியினை நோக்கி பயன்படுத்த வேண்டும். அதற்குரிய சக்தியை எனக்கு தந்து என்னை காப்பாயாக என்று நாம் இறைவனிடத்திலே பிரார்த்தனையை வைத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் விதுரர் தெளிவாகவே தன்னுடைய அந்த நீதி சாஸ்திரத்திலே சொல்லி இருக்கிறார். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.